இயேசு கட்டளையை ரட்சிக்க வந்தார், இழந்ததை தேடி வந்தார். இயேசு கட்டளையை ரட்சிக்க வந்தார், கண்ணீரோடு கதறுகின்றார். இயேசு கண்ணீரோடு கதறுகின்றார், சிலுவை நோக்கி அழைக்கின்றார். மகளே சிலுவை நோக்கி அழைக்கின்றார், மகளே சிலுவை நோக்கி அழைக்கின்றார். ஒளிவ தோப்பையோ திராட்சை நிலத்தையோ வாங்குகின்ற காலமாயிது. ஒளிவ தோப்பையோ திராட்சை நிலத்தையோ வாங்குகின்ற காலமாயிது. கண்ணீரோடு ஜெபித்திடுவோம், சுவிசேஷ விதைத்தோ. கண்ணீரோடு ஜெபித்திடுவோம், சுவிசேஷ விதைத்தோ. இப்படிதாங்க நாங்கள் ஒரு காலத்தில் இப்படி பாடும்போது கேட்டுக்கொண்டு இருந்தோம். இயேசு கண்ணீரோடு கதறிக்கொண்டு நாம் சந்தோஷமாக இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு விட்டு மனமகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு எதையோ நாம் செய்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்க வேலையில் தான் இப்படிப்பட்ட சத்தம் கேட்டது. இயேசு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். பிதாவுடைய பாதத்திலே ஆண்டவராய் பிதா சொல்றார், மகனே போ சீக்கிரத்திலே, இது கடைசி காலம். சொல்லும்போது இயேசு கண்ணீர், அப்பா கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுங்க. வக்கீலுக்கு மேஜிஸ்ட்ரேட்டு போய் வக்கீல் கேட்கல, கொஞ்சம் கருணை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கெஞ்சி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு. காரணம் என்னன்னா, என் பிள்ளைங்க நான் அங்கே அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த ஓட்டேரி பகுதியில், இந்த எஸ்எஸ்புரத்தில், இந்த ஏ பிளாக் அந்த தெருவுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். என் பாப்பா என்னை பற்றி சொல்லுவாங்கப்பா, என் பிள்ளைங்க போய் சொல்ல அனுப்பிச்சிருக்கிறேன்னு. கொஞ்சம் டைம் மனம் திரும்புவாங்க, வந்துடுவாங்க அப்பாடு. நாங்கள் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் வெள்ளத்தை தின்று விட்டு விதி வந்தால் போன உட்கார்ந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும்போது தான் எங்களுக்கு உள்ளத்திலே இருள் நீங்கி ஒளியாகி இயேசு வந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். இது வானத்திலே சும்மா சிலம்படித்து விட்டு வேடிக்கை காட்டி விட்டு போகிற காரியம் அல்ல. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யுத்தங்களையும் செய்யும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதம், ஜனத்துக்கு ஜனம் பகைகள், ஆங்காங்கே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இவையெல்லாம் உண்டாகும் என்று. ஏன் நாம் சுனாமி கூட பார்த்து விட்டோம். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையிலே வல்லமை இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வார்த்தை கடந்து எல்லாமே நிறைவேறி விட்டது. இனி காலம் செல்லாது. இந்த பூமியை இருள் மூடுமாம், ஜனங்களை காரிருள் கவ்வும். பாருங்க, நீங்களே என்னென்னத்திலையோ செல்போனில், டிவியில், நடைமுறையில், பத்திரிகைகளை பார்ப்பீர்கள். எவ்வளோ பயங்கரமான ஒவ்வொரு செய்திகளும் கேட்கும்போது ஒத்து வரும்போது அந்த காலத்தில் இருந்த செய்திக்கும் இப்போ இருந்த செய்திக்கும் பாருங்கள். ஏன்னா முடிவு சமயமாகி போச்சு. இதுமாதிரி உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அதற்காக தான் இயேசு கதறி இருக்கிறார். என் பிள்ளைங்களாம் நரகத்துக்கு போகக்கூடாது, அக்னியும் கந்த மயிறு கரையில் போய் பங்கடையக்கூடாது. என் பிள்ளைங்க உங்களுடைய பாத்திரம் வரணையா மனமுகிட்ட சந்தோஷம் இருக்கணுன்றதுக்கு தான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு என்ன ஆனந்த கண்ணீர் தான். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இப்படி வாழலாமா, இப்படி உயரலாமா. ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் ஒரு மனுஷன் பேரத்தில் கேட்குறான், ஏப்பா நீ சொல்கிறியே ஏதாவது கிடைக்குமா, ஏன்னா கிடைக்குமா சொல்கிறான் மனுஷன். ஏன்னா கிடைக்குமாவா, பாரு, சேலஞ்ச் பார், பார்த்தா தெரியும் உனக்கு. சும்மா இங்கே உட்காந்து எதனா கிடைக்குமா இல்லை. ஆண்டவரை நீ காதில் வாங்கி கேட்டு வார்த்தை இந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் ஜீவித்து கொடுக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பொதுவாகவே கோடிட்டு காட்டி கடந்து போக வாந்திக்கும். பெரிய ஒரு பணக்கார சகோதரி, வயது முதிர்ந்தவர்கள், கோட்டீஸ்வரி, மாட மாளிகை, கூட கோபுரங்கள், கார், பங்களா, செல்வாக்கு, சொத்து எல்லாம் இருந்தது. ஒரே புள்ள அவருக்கு. அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் இருக்குது. வேறு யாருங்கண்ணா, அவங்க 2 பேர் தான், தாய் மகன். அவன் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்களே தவிர அவங்க இணைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. பேசுனா பிடிக்காது மாமியாருக்கு, உட்காந்தா பிடிக்காது, ஒன்றா சாப்பிட்டா பிடிக்காது, எங்கன்னா போனால் பிடிக்காது. அதெல்லாம் அவங்களுக்கு மனசில் ஒரு கசப்பு ஏற்பட்டு போச்சு. இப்படி ஜீவிக்கின்ற காலத்தில் ஒரு நாள் 2 பேரும் கணவன் மனைவி வெளியே போயிட்டு பைக்கில் உள்ளே வராங்க.
கேட்டு திறந்து வரும்போது வந்தாங்களே தவிர மறுபடியும் அம்மாவை போய் கூப்பிட்டா அத்தையை போய் கூப்பிட்டா ஆளை காணும். எங்கன்னா அப்ஸ்காண்டட். அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க தேடுறாங்க. 2-3 நாளாக தேடி 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 பார்த்தா ஒரு முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிறாங்க. கடைசியாக எவ்வளோ செலவு பண்ணி பணக்காராச்சே எவ்வளோ செலவு பண்ணி தேடி இருப்பாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் போய் அவங்க அடைக்கலம் புகுத்துக்கிறாங்க. அப்புறம் போய் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, மாமியார் அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்பா. பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, என் மருமக உன் மனைவி இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நான் வருவேன், அவளை டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ கெஞ்சி அழுது பார்த்தா அவங்க நடக்கலை. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா டைவர்ஸ்க்கு முடிவாகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாமியார் மருமக புள்ள 3 பேரும் தனித்தனியாக வராங்க. 3 தெருவில் வராங்க, வந்து நிற்கிறாங்க. வர வைக்கலாம் வராரு. அன்றைக்கி தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது அப்போ வந்து வரும்போது பாருங்கள், வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாமிசமும் ரத்தமுமாகி இந்த பூமியிலே இயேசுவாக பிறந்தார். பாருங்க, அப்போ ஆண்டவர் எந்த உருவத்திலே இல்லை, எந்த பேப்பர்லையும் இல்லை. ஆண்டவர் வார்த்தையாக இருக்கார். வார்த்தையை பேசும்போது ஜாகிரதையாக பேசணும், அதாவது உன்னிப்பாக பேசணும், பரிசுத்தமாக பேசணும். அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இந்த பகுதியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சொன்ன அந்த வார்த்தை கடந்து வரும்போது தான் உனக்கு அற்புதம் நடக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, ஓடி போய் அந்த அம்மா வரும்போது பாருங்கள், அந்த மருமக அத்தை எந்த மருமகளாக செய்வாங்க அந்த காலத்தில், ஓடி போய் அரவணைச்சிட்டாங்க. அத்தை எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? எவ்வளோ அன்பு பாருங்கள், எவ்வளோ கருணை, எவ்வளோ இரக்கம், எவ்வளோ மனது இருக்கும். மாமியாரை போய் சேர்த்து பிடிச்சிடும். அத்தை எப்படி வீட்டை விட்டு தெரிச்சுட்டுங்களே, அவன் வானானே வெளியே அமுச்சிட்டுங்களே, டைவர்ஸ் விவாகரத்து பண்ணுங்களே. மாமியார் எவ்வளோ இந்த காலத்து மருமக செய்வாங்களா? இந்த காலத்து மாமியார் உடனே போய் அத்தை சௌக்கியமாக சேர்த்து அரவணைத்து மொத்தம் கொடுத்தான். அந்த வார்த்தை அந்த மாமியாரை மாற்றிடுச்சு. அம்மா அவ்வளோ சேர்த்து பிடிச்சிங்க. ஐயா வக்கீல் கால ஐயா வேணாம், ஐயா விவாகரத்து வேணாம், டைவர்ஸ் வேணாம், நாங்கள் ஒன்றாவே போகிறோம். தனித்தனியாக வந்துங்க 3 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். அந்த இயேசு இந்த பகுதியில் வந்து இருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? தீராத வியாதியா? மனக்கசப்பா? போராட்டமா? கடன் தொல்லையா? என்ன உனக்கு வந்து பார் இயேசுவிடத்திலே. ஆகவே தான் என் அருமையானவர்களே, உங்களை அன்போடு கரம் நீட்டி உங்களை அழைக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு